அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்க போற இந்த போர் ஒரு சும்மா ஏதோ சின்ன சண்டைன்னு நினைச்சிடாதீங்க. ஈரானோட ஆட்சியை மாத்தணும் வந்து அமெரிக்காவோட பின்னேன் தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானியே போட்டு வச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா வந்த நியூஸின் படி அமெரிக்காவோட ஆப்ரிகான் லிங்கன் கப்பல் படையில இருந்து அமெரிக்காவோட மிகப்பெரிய கப்பல் படை மட்டுமில்லாமல் மிகப்பெரிய ஃபைட்டு ஜெட்டாக இருக்கட்டும், அமெரிக்காவோட டாங்கஸ் விமானங்களாக இருக்கட்டும், பாம்பஸ் விமானங்களாக இருக்கட்டும், உளவு விமானங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே இப்போது மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா குவிச்சு தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏவுகணைகளை தடுத்து அளிக்கக்கூடிய பேட்ரியாட் மற்றும் தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா கொண்டு போய் நிலைநிறுத்திட்டார்கள். முக்கியமாக மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட ஆட்களை எல்லாம் மெதுவாக வெளியேற்றி கொண்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்டில் இருந்து ஈரான் தாக்கக்கூடிய எல்லை வரையும் இருக்கின்ற அமெரிக்காவோட நபர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மிடில் ஈஸ்டில் இருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, பிளான் பண்ணியதெல்லாம் முடிஞ்சது, இனி அட்டாக் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி என்பதை காட்டுது. அமெரிக்கா எப்படி ஈரானை அட்டாக் பண்ணுவாங்க? அமெரிக்கா ஈரான்ல ஆட்சியை மாத்திட்டா எல்லாமே முடிஞ்சிருமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அமெரிக்கா இவ்வளோ பண்ணுறாங்களே, இவ்வளோ பெரிய படையை மிடில் ஈஸ்டில் குவிக்கிறார்களே, ஈரான் சும்மா இருப்பாங்களான்னு பார்த்தோம் என்றால் ஈரானும் மோசாராகி அதுக்கேற்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ரஷ்யாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் ஏகப்பட்ட சரக்கு விமானங்கள் ஈரானுக்குள்ளே வந்து இறங்கி கொண்டே இருக்கு. நிறைய இறங்கிட்டுது, இன்னும் தொடர்ந்து வந்து இறங்கி கொண்டே இருக்கு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் கூட நிறைய விமானங்கள் ஈரானில் வந்து இறங்கி கொண்டு இருக்கு. உள்ள என்ன இருக்கு, அந்த விமானங்களுக்குள்ள என்ன இருக்கு என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பயங்கரமான ஆயுதமாகத்தான் இருக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஈரான் கிட்ட இப்போ சீனாவோட லேட்டஸ்ட் மிசைல்களும் அதே நேரத்தில் ரஷ்யாவோட நிறைய மிசைல்களும் இருக்கு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, வெறும் ஆயுதங்கள் மட்டும் இருந்தால் பத்தாது, அது எல்லாம் ஒன்றா இணைச்சு ஒரு டீம் மாதிரி வேலை செய்ய வைக்கணும். அதில் ஈரான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனாலும் ஈரான் ஒரு இடியப்ப சிக்கல் மாதிரி, அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அவங்களை ஒன்றும் பண்ணவே முடியாது. இப்போ ரஷ்யா சீனாட்டை இந்த ஈரான் ஆயுதங்களை வாங்குகிறார்கள் என்றால் கண்டிப்பாக அதனை பயன்படுத்த முடியும் என்ற நோக்கத்தோடு தான் வாங்குவார்கள். பயன்படுத்த தெரிஞ்சபடியாக தான் கேட்கிறார்கள். ஆகவே இப்போ ரஷ்யா சீனா கொடுக்கின்ற ஆயுதங்களை ஈரான் தங்களுக்கு சாதகமாக தங்களுடைய வெப்பன்ஸோட இணைத்து பயன்படுத்துவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நாங்கள் இந்த வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அமெரிக்கா ஈரான் மேலே அட்டாக் பண்ணுமுன்னு முழுகி பண்ணிட்டா அது ஏதோ சும்மா போர்டரில் நின்று சொல்கிற மாதிரி இருக்காது. ஈரானோட பெரிய நாடு, அங்கே இருக்கிற அணுசக்தி மையங்கள் எல்லாம் பூமிக்கடியில் ரொம்ப ஆழத்தில் தான் இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குது. இதை அழிக்கணும்னா அமெரிக்காவுக்கு 3 முக்கியமான பாதைகள் இருக்குது. அதை பற்றி இப்போ நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது அமெரிக்கா எந்த பாதைகளை பயன்படுத்தி ஈரானை அட்டாக் பண்ணுவார்கள் என்பதை நாங்கள் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். முதலாவது வடக்கு பாதை, அதாவது த நொர்தர்ன் காரிடார். அமெரிக்காவோட புகழ்பெற்ற V2 ஸ்டெல்த் பாம்பர் விமானங்கள் ஐரோப்பாவில் இருந்து கிளம்பி கருங்கடல் வழியாக வந்து ஜோர்ஜியா, அர்மேனியா நாடுகள் மேலே பறந்து ஈரானுக்குள்ள நுழையும். ஆனால் இது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த ரூட்டில் போனால் ரஷ்யாவோட ரேடார்களுக்கு ரொம்ப பக்கத்தில் போக வேண்டி இருக்கு. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கு நல்ல நட்பு இருக்கிறதால அமெரிக்கா வந்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவோட பம்பஸ் விமானங்கள் ஃபைட்டர் ஜெட் கிளம்பிடுது ஈரானுக்கு நுழைய போகுது என்பதற்கான தகவல்களை முன்கூட்டியே ஈரானுக்கு ரஷ்யா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால இந்த ரூட்டை அமெரிக்கா பயன்படுத்துறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்கா இருக்கு. இரண்டாவது மத்திய பாதை, அதாவது சென்டர் காரிடார். இப்ப எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுற ரூட் என்றால் ஜோர்டன் மற்றும் ஈராக் வழியா வர்றதுதான். இப்ப அமெரிக்காவோட 3 டசனுக்கு மேலே இருக்கிற டேங்கர் விமானங்கள், அதாவது ஏர் ரிபியூலிங் பிளேன்ஸ் ஜோர்டனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, இந்த ரூட்டை தான் அமெரிக்கா மெயினா நம்புறாங்க என்பதை காட்டுது. இங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். ஈராக் தங்களோட வான்வெளியை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அமெரிக்கா அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அமெரிக்கா கிட்ட இருக்கிற V2 ஸ்டெல்த் பாம்பர் விமானமாக இருக்கட்டும், F-22 ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், F-35 ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஸ்டெல்த் விமானங்கள் ஈராக்கினுடைய ரேடாரில் சிக்காது. யாருக்கும் தெரியாமலேயே உள்ள நுழைஞ்சு ஈரானை தாக்கிட்டு வந்துடலாம். ஏற்கனவே ஈரான் இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்குவதற்காண்டி இந்த ரூட்டை தான் அமெரிக்கா பயன்படுத்தி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மூன்றாவது தெற்கு பாதை, அதாவது சதர்ன் காரிடார், இந்தியன் ஓசன். இந்திய பெருங்கடல் வழியாக வர்றதுதான் எந்த ஒரு நாடுகளுக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு ரூட்டாகி இருக்கு. அமெரிக்காவோட USS ஆப்ரிகான் லிங்கன் போர்க்கப்பல் இப்போ இந்த ஏரியாவில் தான் இருக்கு. இந்த ரூட்டில் வர்றதில் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அமெரிக்கா அவங்களோட பிரமாண்டமான B-52 கன்வென்ஷனல் பாம்பஸ், அதாவது கன்வென்ஷனல் பாம்பஸ் விமானங்களை பயன்படுத்தலாம். இதில் டன் கணக்கில் வெடிபொருட்களை ஏற்றி கொண்டு போய் அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் இந்த ரூட்டை தான் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அமெரிக்கா சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளோட வான்வெளியை பயன்படுத்த அவர்கள் அனுமதியை கொடுக்கல.
அந்த வான்வழியை அவர்கள் அமெரிக்கா பயன்படுத்தாட்டி ஈரான், சவுதி அரேபியா, கத்தாருக்கு எதிரான தாக்குதலை செய்ய மாட்டார்கள் என்பதுதான் இந்த இரண்டு நாடுகளோட நினைப்பாக இருக்கு. இன்னும் ஒரு விஷயம், ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் சாதாரணமான குண்டுகளை போட்டு அழிக்க முடியாது. அதுக்குன்னு அமெரிக்கா GPU-57ங்கிற பங்கர் பாஸ்டர் குண்டுகளை வச்சிருக்காங்க. இது பல அடி ஆழத்துல இருக்கிற காங்கிரீட்டையும் துளையிட்டு போய் உள்ள போய் வெடிக்கும். இந்த குண்டுகளை சாதாரணமான ஃபைட்டர் தூக்கிக்கிட்டு போக முடியாது. இந்த குண்டுகளை தூக்கிக்கிட்டு போக முடியும் என்றால் அது B-2 பாம்பஸ் விமானங்களால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் இந்த ஸ்டெல்த் விமானங்கள் மேல எல்லாரோட கண்ணுமே இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா அமெரிக்கா ஒரு காம்பினேஷனை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரே நேரத்துல 2-3 பக்கம் வழியா உள்ள நுழைஞ்சு ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குழப்ப போறாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கிறது என்பது எல்லாமே மர்மமாக தான் இருக்கு. ஏனென்றா இதுவரையும் தான் தெரியும். இதற்கு பிறகு அமெரிக்கா எப்படியான பிளானை வச்சிருக்கிறார்கள் என்பது அனைத்துமே மர்மமாக தான் இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். அமெரிக்கா ஏன் இவ்வளவு பிளான் போடுறாங்க? அவங்க நினைக்கிற மாதிரி ஈரானோட தலைவர்களை மட்டும் குறிவச்சு தாக்கினா அங்கே இருக்கின்ற ஆட்சியை கவுக்க முடியுமா? அந்த ஆட்சியை கவிழ்ந்திருமா என்ற கேள்விகள் பல மத்தியில் அனுப்பியிருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெனிசுலாவில் இருந்த நிக்கோலஸ் மதுரோவை எப்படி அமெரிக்கா தூக்கினார்களோ அதே மாதிரியே ஈரானோட சுப்ரீம் லீடர் இல்லைன்னா முக்கியமான இராணுவ தளபதிகளை போட்டு தள்ளினா ஈரான் மக்கள் உடனே அமெரிக்கா வரவேற்பாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஈரான் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு தியாகி கலாச்சாரம் இருக்கு. அதாவது அவங்களோட தலைவர்கள் கொல்லப்பட்டா மக்கள் பயந்து போய் ஓரமா உட்கார மாட்டாங்க. அதுக்கு பதிலா எங்க தலைவரை எப்படி நீங்க கொள்ளலாம்னு இன்னும் ஆக்ரோஷமா ஒன்னா சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக நிற்பாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கிற முதல் பெரிய ரிஸ்க். அடுத்ததா ஈரானோட அரசியல் கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஈரானோட சுப்ரீம் லீடர் ஒருவேளை கொல்லப்பட்டா கூட அங்க இருக்கின்ற IRGC உடனே சீன்ல இறங்கிடுவார்கள், களத்தில் இறங்கிடுவார்கள். அவங்க கிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கு. யாரை அடுத்த தலைவராக ஆக்கணும், நாட்டை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்பது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரே ஒரு அட்டாக்கை மட்டும் வச்சுக்கிட்டு ஈரானை வீழ்த்திடலாம்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு. அது வரும் ஒரு குறுகிய கால தடுமாற்றத்தை வேணா உண்டாக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த அரசாங்கமும் சரிஞ்சிடாது, அது ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கும். அமெரிக்கா அங்க ஒரு பெரிய மாற்றத்தை, அதாவது ஈரான் ஒரு ரீஎம் செஞ்சு கொண்டு வரணும்னு நினைச்சா அதுக்கு ஒரே ஒரு நாள் அட்டாக் பத்தாது. ஒரே ஒரு நாள் அட்டாக் மட்டும் செஞ்சுட்டு இதனை அவர்களால் அடைய முடியாது. இதற்கு ஈரானோட மொத்த இராணுவ கட்டமைப்பு, கமாண்ட் சென்டர்கள், தகவல் தொடர்பு எல்லாத்தையும் பல வாரங்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணி காலி பண்ணணும். அப்படி ஒரு சஸ்டைன் கேம்பெயின் நடந்தால் மட்டும்தான் ஈரானுக்குள்ள ஒரு வெற்றிடம் உருவாகும். அப்போதான் அங்கே இருக்கின்ற கலவரக்காரர்கள் ஓரளவுக்காவது ஆயுதங்களை ஏற்றி சண்டை போட்டு ஈரானோட முழுமையான ஒரு ரீஎன் செஞ்சு ஈரானில் கொண்டு வர முடியும். ஆகவே அமெரிக்கா ஒரு நாள் மட்டும் அட்டாக் பண்ணிட்டு அமெரிக்கா நினைச்ச இலக்கை அடைய முடியாது. ஆனா அமெரிக்கா நேரடியாக ஈரானுக்கு பல நாட்கள் போர் செய்ய விரும்புவார்களா? அமெரிக்காவில் முடியுமான்னு பார்த்தோம்னா இல்லை. அமெரிக்கா ஒரு நீண்ட நாள் போர்ல போய் களமிறங்கி நீண்ட நாள் போர்ல ஈரானோட நீண்ட நாள் போர்ல மாட்டுப்பட்டார்கள் என்றால் அமெரிக்கா திவாலாகிடும். ஏற்கனவே அமெரிக்காவோட கடன் தொகை உச்சத்தை தொட்டிருக்கு. 37 ட்ரில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு போரில் அமெரிக்கா முழுமையாக தலையிட்டு நீண்ட நாளைக்கு போரில் ஈடுபட்டார்கள் என்றால் அமெரிக்கா திவாலாகிறது மட்டுமில்லாமல் அமெரிக்காவுக்குள்ளேயே சிவில் வார் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. போன வருடம் ஜூன் மாதம் நடந்த அந்த 12 நாள் சண்டையில ஈரான் எவ்வளவு வேகமாக தங்களை சரி பண்ணிக்கிட்டாங்க என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு தளபதி கொல்லப்பட்ட அடுத்த நிமிஷமே இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வந்துடுறார். அமெரிக்கா இப்போ யோசிக்கிறது என்னன்னா, குண்டு போடுறது ஈஸி, ஆனா போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நடக்கும்ங்கிறது தான் அமெரிக்கா ரொம்ப திங்க் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. ஒருவேளை ஈரான் இராணுவத்துக்குள்ள ஒரு பெரிய பிளவு வந்துட்டா மட்டும்தான் அமெரிக்கா நினைக்கிற மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்கும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமைப்படி போர் அங்க வந்தா, அதாவது ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிச்சா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துற வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா ஈரானோட ஆட்சி மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு சூதாட்டம், கேம்பிள் மாதிரி. அமெரிக்கா போடுற கணக்கு தப்புன்னு மட்டும் தெரிஞ்சிட்டா மொத்த மத்திய கிழக்கும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். மொத்த மிடில் ஈஸ்டும் தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். சரி, அமெரிக்கா ஒருவேளை ஈரானுக்கு எதிரான அட்டாக்கை பண்ணி முழுமையான அட்டாக்கை பண்ணி ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் வருதுன்ற சூழ்நிலை வரும்போது இஸ்ரேல் உள்ள வருவார்கள். முதல்ல அமெரிக்கா அட்டாக் பண்ணும்போது இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணுவார்கள், அது வேற கதை. ஆனா ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இஸ்ரேல் முழுமையாக ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார்கள். இப்ப இஸ்ரேலோட பிளான் என்னன்னா, ஈரான்ல யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு என்ன, அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கி கூட இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்ரேலோட பிளான். அமெரிக்கா அட்டாக்கை முடிச்ச அடுத்த ஒரு மணி நேரத்துல இஸ்ரேல் அவங்களோட எல்லா இராணுவ இடங்களையும், அதாவது ஈரான்ல இருக்கின்ற எல்லா இராணுவ இடங்களையும் தரைமட்டமாக ரை பண்ணுவார்கள். சிரியாவில் அவங்க இதைத்தான் செய்தார்கள். அதாவது சிரியாவில் அசாத்தோட அரசாங்கம் விழுந்த உடனே இஸ்ரேல் வண்டி கட்டி கொண்டு போய்
சிரியாக்கு இருந்த எல்லா இராணுவ தளங்களையும் ஆயுத கிடங்களையும் குறிவைத்து தாக்குதலை நடத்தி முழுமையாக அளித்தார்கள். அதையும் அதைத்தான் ஈரானுக்கும் செய்வார்கள். இப்ப ஈரான்ல அதை செய்யறதுக்கும் இஸ்ரேல் தயாராக இருக்கிறார்கள். 20 வருஷமா ஈரான் சேர்த்த எல்லா ஆயுதங்களையும் ஒரே நாள்ல காலி பண்றதுதான் இஸ்ரேலோட பிளானா இருக்கு. ஆகவே அமெரிக்கா அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம அமெரிக்கா அட்டாக் பண்ணி முடிஞ்சு ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் வருதென்றால் ஈரான்ல இருக்கின்ற ஆயுதங்களை முழுமையாக அழிப்பதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறார்கள். அப்படி மட்டும் செஞ்சா இஸ்ரேலை எதிர்ப்பதற்கு மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய எந்த ஒரு நாடுகளும் இருக்காது. ஆனா ஈரானோட மிசைல் சிட்டி எங்கெங்க இருக்கு என்பது இஸ்ரேலுக்கு முழுமையாக தெரியுமா என்ற ஒரு கேள்வியும் பல மத்தியில் எழும்புது. என்னதான் மேலோட்டமாக மேலே இருக்கின்ற இராணுவ தளங்களையும் ஆயுதக்கடங்களையும் இஸ்ரேலுக்கு தெரிஞ்ச ஆயுதக்கடங்களையும் இஸ்ரேலால் அழிக்க முடியும். ஆனா ஈரானுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்கின்ற மிசைல் சிட்டிகள் நிறையவே இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்கும். அது அனைத்துமே பாதுகாப்பாக இருக்கும் என்பதும் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. ஆகவே இப்ப போர் வர்றது யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. நாங்க இந்த போரை ஆதரிக்கவே இல்லை. ஆனா அங்க என்ன நடக்குது, அமெரிக்கா எப்படி ஈரானை எந்த வழி மூலமாக அட்டாக் பண்ணுவார்கள், அதுக்கப்புறம் இஸ்ரேல் இன்னொரு பிளானை வச்சிருக்கிறார்கள், இதனைத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதனால்தான் இப்ப இந்த வீடியோட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உடனே புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.